பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். எங்கள் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் பரிசுத்தர். எங்கள் தேவாதி தேவன், எங்கள் ராஜாதி ராஜன், சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவராகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், இந்த நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவன், நீர் பரிசுத்தராய் இருக்கிறதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். 6 நாட்களில் எல்லாவற்றையும் படைத்து மனிதனையும் படைத்து 7வது நாளை பரிசுத்தமாக்கி அந்த நாளில் ஓய்ந்திருந்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது அன்பு வைத்து எங்களை ஆட்கொண்டு எங்களை நடத்துகிற வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரை, மாட்சிமை நிறைந்தவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். உன்னதமானவராகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எங்கள் மீட்பராகிய கர்த்தர் பரிசுத்தர். எங்கள் மேய்ப்பராகிய கர்த்தர் பரிசுத்தர். எங்கள் ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர் பரிசுத்தர். எங்கள் மீது அன்பு வைத்து இரக்கம் வைத்து தயவு வைத்து எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வல்லமை உள்ளவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஓரே கபா தீராபானா கரா தீராபானா கரோ. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்களை ஆட்கொள்ளுகிற பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஓரா கரா தனமா சந்தனமா கரா தீராபானா கரா. ஓரி மந்திரபா கரா தீராபா தீராபானா கரா தியாந்தனமா. ஆவியானவரே, மீரா கமாந்திரமா நீ கரா தீராபானா. ஓர மந்திரமா நந்திரபா கரா தீரமா. ஓரி மந்திரமா நந்தர கபா தீரமந்திரபா. ஓரிமா கரந்தினமா திரபானா கரபா. ஓரி கமந்திரமா நீ கரபா திரபா. ஓரி கபா கரந்தினமந்தியா. ஓரி கமந்திரமா நீ கரபாலா. கம்பனா கரா துரமனா திரபானா கரோ. சந்தனமதியா கரந்தினமா கரந்தினமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓரி கபௌ தீரமனந்தியா கபா கரந்தினமா. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரே பாக்கரா தீரபா கராந்தரபனா. ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிற எங்கள் ராஜாதி ராஜாவை ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே.
உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் நிலைத்திருப்போம், இதய மகிழ்வை நிறைவேற்றுவார்.
கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நல்ல பிதாவே, அருமையான அற்புதமான இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளிலும் என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எஸ்ராவின் புஸ்தகத்திலிருந்து நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்திலே கூட நம்முடைய கைகளை ஆண்டவருக்கு நேராக விரிக்கும் போது என்ன சம்பவங்கள் நடப்பிக்கும், என்ன ஆகும் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இன்றைக்கும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது மற்றும் 7வது வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று. எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாட்கள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளாயிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நாங்கள், எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையில் பட்டயத்திற்கும் வெட்கத்திற்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிரித்தெடுக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் தேசத்தின் ஜனங்களோடு கலந்து போனது நிமித்தமாக எஸ்ரா கதறுகிறதை பார்க்கிறோம். இங்கே எஸ்ரா ஒரு காரியத்தை வெளிப்படையாக அறிக்கை செய்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று என்று சொல்லுகிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய குற்றங்கள் வானபரியந்தம் வளர்ந்து போய்விட்டது என்று எஸ்ரா கதறி ஜெபிக்கிறார். ஆகவே நம்முடைய குற்றங்கள் வானபரியந்தம் போகும்போது தேவன் எவ்வளவு வேதனைப்படுவார் என்பதையும் பார்க்க வேண்டும். அவர் எவ்வளவு கோபப்படுவார் என்பதையும் பார்க்க வேண்டும். இவைகளை நாம் கவனிப்பது நமக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாக கருதுகிறேன். நாம் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்திலே வரும்போதெல்லாம் ஒன்றை நாம் தெளிவாக நடப்பிக்க வேண்டும். அதாவது ஆண்டவரை ஸ்தோத்திரித்து துதித்து பாடி ஆராதனை செய்ய வேண்டும். இரண்டாவது, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஆராதித்த பிறகு வேத வசனங்களை படித்து அவைகளை சிந்திக்க வேண்டும். ஒரு 3 அதிகாரங்கள் வேதத்தை ஒரு நாளைக்கு வாசிக்கிறோம் என்றால் அந்த வேதத்திலே நம்மை தொடுகிறதான வார்த்தையை திரும்ப திரும்ப வாசித்து அதை உட்கார்ந்து நாம் சிந்திக்கும் போது அதனுடைய உயரத்தை நமக்கு வெளிப்படுத்தும், அதனுடைய ஆழத்தை நமக்கு வெளிப்படுத்தும், அதனுடைய அகலம் நீளம் என்னது என்பதை நமக்கு வெளிப்படுத்தும் போது நம்முடைய உள்ளான மனுஷன் பலப்படுவான். பாருங்க அருமையானவர்களே, இங்கே தேவனுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது
இங்க தெளிவாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். வான பரியந்தம் தேவனுடைய பிள்ளைகளுடைய பாவம் பெருகும்போது அங்கே நடக்கிற சம்பவங்களை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள்ல 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே ஏலியினுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பாவங்கள் வானபரியந்தம் எட்டி போனதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 12வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏலியின் குமாரர் பேலியாலின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும்போது ஆசாருடைய வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறது எல்லாம் ஆசாரியன் எடுத்துக் கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தான். கொழுப்பை தகனிப்பதற்கு முன்னும் ஆசாருடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக் கொள்ளுவோம் என்பார்கள். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றை நாம் சரியாக கவனிக்கணும். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெருகி இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார், காணிக்கையை வெறுப்பாக எண்ணினார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், கர்த்தருக்கு முன்பாக ஏலியை போல அவருடைய பிள்ளைகள் ஆசாரிய ஊழியத்தை செய்திருக்க வேண்டும், அல்லது அவர்கள் கர்த்தருக்கு மகிமையான தீர்க்கதரிசிகளாக இருக்க வேண்டும், அல்லது ஒரு சாதாரண விசுவாசியை போல, சாதாரண விசுவாசி அல்ல, வெளியேற பெற்ற விசுவாசிகளை போல அவர்கள் சபையிலே அந்த ஆலயத்திலே பணிவிடையாவது செய்திருக்க வேண்டும், இல்ல வருகிறவர்களாகவும் போகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அதாவது ஒரு பிரத்யேகத்தை குறிக்கும் போது அது வித்தியாசமாக சொல்லப்படுகிறது. இன்னொரு பிரத்யேகமான காரியத்தை குறிக்கும் போது ஆண்டவருடைய வேலையை காட்டுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் ஆவியிலே தொடங்குகிறாங்க, மாம்சத்திலே முடிக்கிறாங்க. அங்கே சாமுவேலுடைய பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசியா இருக்கிறான், அவன் பிள்ளைகள் லஞ்சம் வாங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் வேதத்திலே அப்படியே பட்டவர்த்தனமா எழுதி வச்சிருக்கிறான். அதுதான்
பரிசுத்த வேதாகமம் என்பது. இங்க பாருங்க, சாமுவேலின் பிள்ளைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி எல்லாம் நாம் சொல்லி இருக்கிறோம். 8ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம், சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. இவர்கள் பெயர்செபாவிலே நியாயாதிபதிகளாயிருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல், இதுதான் அண்டர்லைன் பண்ண வேண்டியது, பொருளாசைக்கு சார்ந்து லஞ்சம் வாங்கி, பரிதானம் கையூட்டு வாங்கி நியாயத்தை புரட்டினார். அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டங்கூடி ராமாவில் இருக்கிற சாமுவேலிடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார். நல்லா புரியும். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, சாமுவேலுக்கு அடுத்தபடியாய் தீர்க்கதரிசிகளாய் இருந்து ஜனங்களை நியாயம் விசாரிக்க வேண்டிய இவர்கள் தடம் புரண்டு விடுகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் இருக்கிற நீதி அரசர்களை போல பொருளாசைக்கு ஆசைப்பட்டு, பதவிக்கு ஆசைப்பட்டு பரிதானம் வாங்கி அந்த நியாயத்தை புரட்டுகிறார்கள். இங்கே ஏலியின் பிள்ளைகளை பார்க்கிறோம். அவர்கள் பேலியாளின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். ஏலி தன் பிள்ளைகளுக்கு அறிவுறுத்துகிறான். அதாவது தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதை. அவர்கள் வளர்ந்து வரும்போதே அவர்களுடைய வழிகளை பார்த்து அவர்களை சரியாக நடத்த வேண்டிய ஏலி சாமுவேலை நடத்தினான், தன் பிள்ளைகளை விட்டுவிட்டான். எவ்வளவு ஒரு முக்கியமான காரியம் பாருங்க. ஏலி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 22வது வசனத்திலே, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22. ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு பயணிக்கிறதையும் கேள்விப்பட்டு. இப்ப பாருங்க, சின்ன சின்ன தவறு செய்யும் போதே அவளை கண்டித்திருந்தால், பெரம்பை கையாடி இருந்தால் அவர்கள் பேலியாளின் பிள்ளைகளாக போயிருக்க மாட்டார். சில நேரங்கள்ல பிள்ளைகள் தவறி போவதற்கு பெற்றோர்கள் கூட காரணமாகி விடுகிறார்கள். ஏனென்றால் அவருடைய மென்டாலிட்டிய அவங்களோடு உட்கார்ந்து, அவங்களோடு பழகி, அவங்களோடு பேசி, அவங்களுடைய நடைமுறையான சம்பவங்களை அறிந்து அவர்களை கர்த்தருக்கு நேராக திருப்புகிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். இன்றைக்கு சரியாக சொல்ல வேண்டுமானால் எந்த பிள்ளைகளும் சரியாக 13-14 வயதிலேயே தங்கள் விரும்புகிறபடி நடந்து, இன்னைக்கு இன்னும் பிள்ளைங்க நாசமா போறதுக்கு காரணம் மொபைல் போன். மொபைல் போனை பிள்ளைங்க கையில கொடுக்கும் போது அவங்க என்ன பாக்குறாங்க நமக்கு தெரியும். அது என்ன பாக்குறாங்கன்னு நம்ம வாட்ச் பண்ணணும், கவனிக்கணும். அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்றத நம்மளால பார்க்க முடியும். அதை நாம் அவர்களை கூப்பிட்டு விசாரித்து அவர்களுக்கு
ஜெபம் பண்ணி ஆலோசனை சொல்லணும். எடுத்தாங்கவுத்தான்னு கோபப்பட்டு அவர்களை அடிக்கும் போது அவர்களுக்கு தன் சொந்த வீட்டிலே அன்பு கிடைக்கவில்லை என்று அவர்கள் வேறே வழியிலே போய் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். இதுல நம்ம கான்பிடென்டா இருக்கணும். பிள்ளைகளை வளர்க்கிறது ஒரு சென்சிட்டிவான காரியம். எதுக்கெடுத்தாலும் பிள்ளைகளை அடிச்சு அப்படி அல்ல. அவங்க தவறு செய்யும் போது என்ன மாதிரி சிக்ஷை கொடுக்க வேண்டும் என்றால் பிரம்பை கையாட வேண்டும். ஆனால் நிறைய அம்மாமாருங்க கரண்டிய கையாளுறாங்க. கிச்சன்ல எதெல்லாம் பொருள் இருக்குதோ அதெல்லாம் தூக்கி பிள்ளை மேல அடிச்சா பிள்ளை இடறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப அம்மா சொல்லுவாங்க, ஏங்க சும்மா பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, எவ்வளவு அலும்பு பண்றான் இவன், எவ்வளவு அட்டகாசம் பண்றான் இவன், பார்த்துக்கிட்டு இருக்கல, ஒன்னும் கேட்க மாட்டீங்களா? இப்ப அம்மாவை திருப்திப்படுத்துறதுக்காக அப்பா என்ன பண்ணுவாரு, பிள்ளைய போட்டு அந்த தப்புவார். உடனே அந்த அம்மா குறுக்க வந்துடும். மறுபடியும் என் பிள்ளைய அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இப்படி நம்மளே நம்முடைய பிள்ளைகளை கெடுத்து குட்டி சுவர் ஆக்குகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தாய் கண்டிக்கும் போது தகப்பன் அமைதியாய் பார்த்திருந்து அந்த பிள்ளையை கூப்பிட்டு தடவி கொடுத்து, சரிம்மா நீ செஞ்சது தப்பு தானே, நீ செஞ்சது தப்பு தானேடா, அதனால மம்மி கிட்ட போய் சாரி கேளு. இப்படி நம்ம பிள்ளைகளை பழக்கிறதுக்கு பதிலா அவ அப்படிதான்டா அடிப்பா, அவ விளங்கவே மாட்டா அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த பிள்ளைகள் அதை அப்படியே கற்றுக்கொண்டு பேசுகிறார். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், டிவியில பார்க்கிறோம், டிவியில ப்ரோக்ராம், கிட்ஸ் ப்ரோக்ராம்னு பார்க்கிறோம். இன்னைக்கு எந்த டிவியில பார்த்தாலும் கிட்ஸ் ப்ரோக்ராம் என்ற பேர்ல அப்பா அம்மா சண்டை, பக்கத்து வீட்டுல சண்டை, அக்கத்து வீட்டுல சண்டை, இப்படியெல்லாம் காட்சிகளை போட்டு காட்டி அவங்க பணம் வசூல் பண்ணுவாங்க, பிள்ளைங்க கெட்டு போவாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு ஆக்கப்பூர்வமான காரியங்கள் என்ன உண்டோ அவைகளை நாம் செய்ய வேண்டும். இந்த ஏலியின் பிள்ளைகள் அப்படிதான் போய்விட்டார்கள், சாமுவேலின் பிள்ளைகளும் அப்படிதான் போய்விட்டார்கள். அப்போ அவர்கள் பொருளாசையிலே விழுந்து போனதற்கு காரணம் என்னவென்று நான் கணிக்கிறேன். மேபி அதுதான் சொல்ல முடியாது, கணிக்கிறேன். என்னன்னா அப்பா அவங்களுக்கு அப்பப்ப காசு கொடுத்து கெடுத்திருப்பார். பிள்ளைங்க கையில காசை கொடுத்து கெடுப்பதை நம்ம தவிர்க்கணும். கொடுக்கலாம், எப்போ பிறந்த நாள் வரும்போது, சில முக்கியமான பண்டிகை நாட்கள் வரும்போது பிள்ளைகள் கையில காசு கொடுத்து இத அம்மா கிட்ட கொடுத்து ட்ரெஸ் எடுத்துக்கமான்னு சொல்லலாம், அது ஓகே. ஆனா எப்பவோ பணத்தை கொடுத்தா அப்படிதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில அப்படிதான், தங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்தாங்க. 5 ரூபாய்க்கு பதிலா 50 ரூபாய் கொடுப்பாங்க, 10 ரூபாய்க்கு பதிலா 100 ரூபாய் கொடுப்பாங்க. கடைசியில அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய வாழ்க்கை தாறுமாறா போய் திருட தொடங்கி பல காரியங்களை செய்து வளர்த்த தாய் தகப்பனுக்கு ஆசீர்வாதமா இல்லாம, போற இடங்கள்லேயும் ஆசீர்வாதமா இல்லாம இன்னைய வரைக்கும் அப்படிதான் இருக்கிறது. எந்த உறவுகளும் அவனை கிட்ட சேர்ப்பதற்கே பயப்படுறாங்க. காரணம் என்ன? நம்ம தான் காசை கொடுத்து கடைக்கு போயிட்டு வா. நம்ம கூட சில நேரத்துல பிள்ளைங்களை, வளர்ந்த பிள்ளைங்களை காசு கொடுத்து கடைக்கு போய் இந்த பொருள் வாங்கினுவா, அந்த பொருள் வாங்கினுவான்னு. சில வீடுகள்ல அம்மா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அப்பா ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார். கையில காசு கொடுத்து போய் பிராந்தி பாட்டில் வாங்கினுவா, சிகரெட் வாங்கினுவா, தீப்பெட்டி வாங்கினுவா. இப்படி பழக்கங்களை நம்மளே ஏற்படுத்தி பிள்ளைகளை கெடுக்கிறோம். பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் ஒரு இடத்துல பேசுகிறார்கள் என்றால் அவர்களை கேட்க வேண்டும். என்ன பேசுறீங்க, ஏது பேசுறீங்க, நம்ம எதிரிலேயே அவங்க உட்கார்ந்து பேசுற மாதிரி செய்யணும். ஆகவே இதுல எல்லாம் ரொம்ப நம்ம கான்பிடென்டா இருக்கு. இந்த ஏலியின் பிள்ளைகளும்
தவறி போவதற்கு காரணம் ஏலி தாத்தா தான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க என்று நீங்கள் கேட்கலாம். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும், அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டங்கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு, பெரிய ஒரு பிளண்டர் மிஸ்டேக் பண்ணும்போதுதான் அவன் கேள்விப்படுறான். அதுவரைக்கும் அவனுக்கு காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் நம்ம கூட பிள்ளைங்க செய்யற தவிர தகப்பங்கிட்ட மறைக்கிறதுனால வரக்கூடிய வம்பு நிறைய இருக்கு. ஆகவே இப்போ அவங்க சபைக்கு வருகிற ஸ்திரீகளோட விபசாரம் பண்ற அளவுக்கு துணிவு வந்துவிட்டது என்றால் அந்த காரணத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். பிறகு பாருங்க, ஏலி அவங்களை கண்டிக்கிறார். எப்ப கண்டிக்கிறார் பாருங்க, என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லது அல்ல, கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. எப்ப சொல்றாரு இத? அவங்க வளர்ந்து வரும்போது அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு சத்தியம் சொல்லி கொடுத்து அவங்கள வளர்த்து கர்த்தருடைய காரியத்துல சரியாக நடத்தி இருக்க வேண்டும். சில நேரங்கள்ல இந்த பிள்ளைகள் வீணாக போகிறதற்கு அம்மாக்கள் ரொம்ப காரணமாயிடுறாங்க. ஏன்னா, நான் அம்மாக்களை நிந்திக்கிறதுக்காக சொல்லல. அப்பா வேலைக்காக வெளியே போறாரு வர்றாரு, அப்பா கோபக்காரர் தான். அதுக்காக பிள்ளைகளுடைய சின்ன சின்ன பிழைகளை சொல்ல நாம தவறும் போது அவர்கள் பெரிய குற்றங்களுக்கு உட்பட்டு இடறுவதற்கு வாய்ப்பாயிருக்கிறார். ஆகவே சபைக்கு மாத்திரம் நான் சொல்ல, குடும்பத்தையும் சொல்றேன். குடும்பத்திலேயும் அவர்கள் அநேகர் இடறுவதற்கு காரணமாக மாறிவிடுவார். உறவினர்கள் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு பயப்படுற மாதிரிலாம் பிள்ளைங்க இன்னைக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆகவே நாம் ஜாக்கிரதையாய் வளர்க்க வேண்டும். சொல்லிட்டு ஏலி சொல்றார் பாருங்க, மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாய் இருந்தார். சங்கரிக்க கர்த்தர் சித்தமாய் இருந்தார். எவ்வளவு கடினமான வார்த்தை பாருங்க. அதே ஆலயத்திலே, அதே தேவனுடைய சமூகத்திலே 26வது வசனம் சொல்லுது, சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். நம்ம சபையில இருக்கிற பிள்ளைகளை வளர்த்துருவோம் ஊழியக்காரங்க, ஆனா தாம் பிள்ளைங்களை விட்டுருவோம். இப்ப அது அப்படிதான் நான் பதங்கொலைகிறேன். ஏன்னா கூட இருந்து பேண்ட் வாசித்து இல்ல ட்ரிபிள் கேங்க வாசித்து பாட்டு பாடி ஆராதனை எடுத்து பழக்கி இருந்தோம்னா இன்னைக்கு ஊழியக்காரனா விளங்கி இருப்போம். எத்தனை கோடிகள் சம்பாதிச்சாலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அந்த ஆசீர்வாதம் போல ஒரு ஆசீர்வாதம் உலகத்தில் இருக்கவே முடியாது. எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் அந்த கர்த்தருக்கு பயந்து அவருக்காக வாழ்கிற அந்த வாழ்க்கை போல எவ்வளவோ ஆசீர்வாதமாக இருந்திருக்க முடியும். நமக்கு கடந்த வாரத்துல கிரானைட் போட வந்தோம். சின்ன பிள்ளைங்க வந்து பண்றாங்க. 10-12 வயசு பையன்
ஒரு 19 வயசு பையன், 2 பேர் 19 வயசு கூட இருக்காது, 16, 15 தான் இருக்கும். இந்த வேலை செய்யறாங்க. ஏன்டா ஸ்கூலுக்கு போலன்னா, எங்க அப்பா அம்மா என்னை ஸ்கூலுக்கு அனுப்பலன்னு சொல்றாங்க. நை ஜாயங்க ஸ்கூல் வேற. ஏன்டா அப்படின்னா தெரியல, அனுப்பல. இந்த தொழிலை தான் நேற்று சொன்னேன், இதை விட அட்வான்டேஜா நிறைய வந்துடும் ஃபியூச்சர்ல. உனக்கு இந்த வேலைகள்லாம் உட்காந்து கட்டிங் பண்ணி எல்லாம் செய்ய முடியாத அளவுக்கு வந்துடும். கிரானைட்டை ரெடிமேடா கட் பண்ணி கொண்டு போய் அப்படியே ஃபெவிஸ்டிக் மாதிரி பேஸ்ட் போட்டு அப்படியே ஒட்டுற மாதிரி எல்லாம் வந்துடும். அப்ப என்ன பண்ணுவீங்க? படிக்கலன்னு கேட்டேன். நை பையா, நை சார் அப்படின்றான். அப்போ எந்த அளவுக்கு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பேலியாளுடைய பேலியாளின் பிள்ளைகளாக அவர்கள் மாறி போனார்கள். எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பாருங்க, நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வர பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன் என்று கர்த்தர் சாமுவேலுக்கு சொப்பனத்திலே சொல்லுகிறார். புரியுதுங்களா? ஏலி தன் பிள்ளைகளை வளர்க்க தவறினதினாலே அவர்கள் பாவங்கள் வானபரியந்தம் எட்டி போனது. பிறகு கண்டிக்கிறான், அது அவங்களுக்குள்ள போகல. ஒரு பிளெக்சிபிளான ஒரு காரியம் நம்ம கையில இருக்குதுன்னா அந்த பிளெக்சிபிளா இருக்கும் போதே அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். அதே பிளெக்சிபிளா இருக்கிற ஒன்று வெயில்ல காய்ந்து சூடேறி அதை மறுபடியும் நாம் எடுக்கும் போது அப்படியே ஸ்டிப்பாக நின்று விடும், வளைக்க முடியும். நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் அதை வளைக்க முடியாது, அந்த அளவுக்கு உறுதியாயிடும். அதுபோலதான் பிள்ளைகளை வளர்க்கிற இந்த பிளெக்சிபிளான சுச்சுவேஷன்ல அந்த ஏஜ்ல அவங்கள சரியா நம்ம வளைச்சிட்டோம்னு சொன்னா முதிர் வயதிலும் விடாது இருப்பாங்க. அதுதான் பைபிள் சொல்லுது. பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய விதத்திலே நடத்து, முதிர் வயதிலும் விடாதிருப்பார். இங்க பாருங்க எவ்வளவு பயங்கரமா இருக்குது பாருங்க. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும், இப்பதான் சரியா சொல்ற, ஏலி அறிந்திருந்தும் தங்கள் பிள்ளைகள் சாபத்தை தங்கள் மேலே வர வைத்துக் கொள்வதை அறிந்திருந்தும். அது என்ன அருமையான வார்த்தை பாருங்க, படிச்சவன் ஆடி போயிட்டாங்க. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும், அவன் அறிந்திருக்கிறான், ஏலி அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம். கரெக்ட் ஆயிடுச்சுங்களா? அடக்காமற் போன பாவத்து நிமித்தம். அடக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை அடக்கணும். அடங்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையிலாவது நிவிர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். ஏலியோ சாமுவேலே என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம்.
அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றையும் எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். இப்படி நடக்குது. 4ஆம் அதிகாரத்திலே அவர்கள் யுத்தத்துக்கு போகிறார்கள். கர்த்தருடைய பெட்டி பாளையத்துக்கு கொண்டு போகப்படுகிறது. ஆனாலும் ஏலியின் பிள்ளைகள் மரிக்கிறார்கள். ஏலி இந்த செய்தியை கேட்டு பிடரி முறிந்து சாகிறவனாக மாறிவிடுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே வளர்ந்த சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய பிள்ளைகளை விட்டுவிட்டான். தன்னிடத்திலே கொண்டு வந்து பிரதிஷ்டையோடு விடப்பட்ட பிள்ளையை ஏலி வளர்த்தான். 2வது அவன் வளருவதற்கு தன்னை பணித்து கொண்டான், பணிவிடை செய்தான், ஏலிக்கு முன்பாக இருந்தான். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க சபையில கூட ஊழியக்காரன் பிள்ளைகளுக்கு வேலை சொன்னா அதை வருத்தப்படுகிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஊழியக்காரன் ஒரு இடத்துக்கு பிள்ளைகளை அனுப்புனா, நீ ஏண்டா போற, அவங்க பையன் இருக்கிறானே, அவங்க பொண்ணு இருக்குது, அவங்க போக மாட்டாங்களா, நீதான் போகணுமா அப்படின்னு தடை போடுகிறவர்களும் இருக்கிறார். இப்படி நிறைய காரியங்கள். அதே போலவே பிள்ளைகளுக்கு முன்பாக பெற்றோர்கள் ஊழியக்காரரை குறித்து பேசுவதையோ மற்ற குடும்பத்தாரை குறித்து பேசுவதையோ நிறுத்தி பிள்ளைகளை ஆக்கப்பூர்வமாக வளர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் நாமளும் ஒரு காலத்துல இந்த சாமுவேல் இந்த எஸ்ராவை போலதான் நாமும் கதற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். ஆகவே இந்த காலை வேளையில நம்மை அர்ப்பணிக்கலாம். இன்னைக்கு நமக்கு பரிசுத்த ஆராதனை இருக்கிறது, பரிசுத்த பந்தி இருக்கிறது. பிள்ளைகளை அதாவது சண்டே கிளாஸ் டீச்சர் கண்டிக்கும் போது அத ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்டு சண்டை போடுறவங்களும் இருக்கிறாங்க. பிள்ளைய கண்டிக்கட்டும், பரவாயில்ல, யாரு நம்ம பிள்ளைங்க தானே நடத்துறாங்க, கண்டிக்கட்டும் அப்படின்னு யாரும் தங்க பிள்ளைங்களை கண்டிக்கும் போது அமைதியா இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட் எங்களுக்கு வரும். அவங்க எப்படி என் பிள்ளைய அடிக்கலாம், அவங்க எப்படி என் பிள்ளைய கேட்கலாம். சண்டே கிளாஸ் தான் நடத்தணுமே தவிர மற்றதெல்லாம் எதுவும் கேட்க கூடாது. அவங்க மனப்பாட வசனம் சொல்லலன்னா ஒரு தட்டினா ஸ்கேல் வச்சோ குச்சி வச்சோ கூட தட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அத மறுதளித்து அசட்ட பண்ணி அலட்சியப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார். நான் நல்லா சொல்றேங்க, பர்வீன் சுல்தானான்னு ஒரு மேடம் இருக்கிறாங்க. அவங்க நல்லா பேசுவாங்க, பைபிளை கூட பேசுவாங்க. ஆனா அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, பிள்ளைகள் பிரம்பை கையாடின போது ஸ்கூல்ல அவர்கள் எதிர்காலங்கள் எல்லாம் சிறந்தது. ஆனால் இப்பொழுது பிள்ளைகள் மேல ஆசிரியர்கள் பிரம்பை கையாடாததுனால போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்காரன் லத்தியை கையாடுகிறான் என்று சொல்றாங்க. உண்மையான வார்த்தை. பிள்ளைங்களை இளமையில கண்டிக்காம விடும்போது அவங்கள வேற மாதிரி நடத்து கொண்டு போகும்போது அப்படிதான் நடக்கும். இங்க மறைமல் நகர் ஸ்டேஷன்லயே நான் நேர்ல பார்த்திருக்கிறேன். ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்பினான்.
அதை முழுக்க விசாரிக்காம விட்டுட்டு அந்த பிள்ளை கர்ப்பமான பிறகு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருகிறார். போலீஸ்காரங்க விசாரிக்கல. ஆனா அந்த பொண்ணுடைய பெற்றோரிடத்துல பணம் வாங்கி கொண்டு அந்த வாலிபனை அப்படி லத்தியில அடிக்கிறான். அங்க எனக்கு தெரிஞ்ச ஏட்டையா கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், என்ன இப்படி அடிக்கிறாங்களேன்னு கேட்டேன். விவரம் சொன்னார். சரி, அவன் அடிக்கிறீங்க, அந்த பொண்ணு மேல் தப்பு இல்லையான்னு கேட்டேன். அந்த பொண்ணுகிட்டயும் தப்பு இருக்குது சார், ஆனா எங்க பணம் யாரு கொடுக்கறாங்களோ அவங்க பக்கமா செய்யறாங்க, ரொம்ப கவலையா இருக்குது. ஏசப்பா பிள்ளையா இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே கஷ்டமா இருக்குது சார்ன்னு சொல்லி கலங்கினேன். அவர் அரக்கோணத்துல இருந்து எங்க வேலைக்கு வந்திருந்தது. என்ன வழியில வீட்டுல பார்த்து பேசும்போது நான் அரக்கோணம் சொன்னோடனே என்னோட ரொம்ப பழகினேன். அப்படி எனக்கு இருக்குது. பிள்ளைய தாய் தகப்பன் பிரம்பை கையாடு வளர்க்கணும். சபையில ஊழியக்காரன் பிரம்பை கையாடி வளர்க்கணும். நான் பயப்படுறதில்லை, பிரம்பு சர்ச்சிலே வச்சிருக்கிறேன். என் பேத்தி சிலுமிசம் பண்ணாலும் போய் அடிப்பேன், மற்ற பிள்ளைங்க பண்ணாலும் போடுவேன், என் பெரியவங்களையே போடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா பிரம்பை கையாடும் போதுதான் பிள்ளைகள் பயப்படுவாங்க. அப்படி நம்ம கையாடலைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்காரன் கையாடுவான், இல்ல ரோட்ல வர்றவன் போறவன் எல்லாம் கையாடுவான். ஒருவேளை அதுதான் பெரியவங்க சொன்னாங்க போல இருக்குது, வீட்டுல அடங்காது ஊர்ல அடங்குவாங்க. நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியாக வளர்க்க வேண்டும். கர்த்தரை முன்னிட்டு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிற்சையிலேயும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலேயும் வளருங்கள். அப்பொழுதுதான் அந்த பிள்ளைகளின் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை அவர்கள் இடறினாலும் அந்த ஜெபம் அவர்களை மாற்றும். நானும் என் மனைவியும் சில ஆண்டுகள் ஒவ்வொரு செவ்வாவும் பாஸ்டிங் போட்டு ஜெபிப்போம், கதறுவோம் பிள்ளைங்களுக்காக. ஆனாலும் நிறைய இடர்பாடுகள் வந்தது, சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறோம். வெளியே சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. நான் எப்பவுமே டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னு விரும்புறேன். இன்னைக்கு அந்த பிள்ளைகள் நிமித்தமா நான் ரொம்ப எப்பவுமே கவலைப்படுறதில்லை. எங்க பாஸ்டம்மா தான் கவலைப்பட்டு பலவீனப்படுவாங்க. பிள்ளைங்களை சரியா அர்ப்பணிங்க, ஊழியக்காரங்க கையில ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். தொடர்ந்து நாம்